வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஹியூமன் ஜீனோமில் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது. இப்போது இதில் ஹியூமன் ஜீனோம்னா என்ன? ஹியூமன்னா மனுஷன் தெரியும். ஸோ ஹியூமனில் இருக்கக்கூடிய ஜீனோம் அப்படிங்கிறப்போ ஜீனோம்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு லாங் ஸ்ட்ராண்டாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா மொத்தம் இதுக்கு 2 ஸ்ட்ராண்டு. இந்த 2 ஸ்ட்ராண்டுமே ட்விஸ்ட் ஆகி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அ டபுள் ஹெலிக்ஸ். அண்ட் இந்த 2 ஸ்ட்ராண்டுமே எப்படி ஜாயின் ஆகி இருக்குது அப்படின்னா பை த பேஸ் பேர்ஸ்னால. பேஸ் பேர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒன் கம்ப்ளீட் டிஎன்ஏ இருக்குது. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹியூமன் ஜீனோம். இந்த டிஎன்ஏல டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்குது. இந்த 2 ஸ்ட்ராண்டுமே ட்விஸ்ட் ஆகி சுற்றி இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 ஸ்ட்ராண்டுமே எப்படி மேடாயிருக்கு அப்படின்னா சுகர் பாஸ்பேட் பேக்போனால் மேடாயிருக்கு. அண்ட் இந்த 2 ஸ்ட்ராண்டையுமே டுகெதராக ஜாயின் பண்ணி வைக்கிறது எதுனா இந்த பேஸ் பேர் தான். அதாவது பேஸ் பேர் அப்படிங்கிறது இந்த லெட்டர்ஸ் பாருங்க, ஏ டி டி ஏ சி ஜி ஜி சின்னு இருக்கு இல்லையா? தட் இஸ் ஏனா அடினைன், டீனா தைமைன், ஜீனா குவானைன், சீனா சைட்டோசைன். ஸோ இதைத்தான் நம்ம பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பேஸ் பேர்ஸ் சொல்கிறோன்னா அடினைன் எப்போவுமே தைமினோட தான் பேர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அடினைன் தைமினோட பேர் ஆகிருக்கு. அதே மாதிரி குவானைன் எப்போவுமே சைட்டோசைனோட தான் பேர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா குவானைன் சைட்டோசைனோட தான் பேர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே பேராக தான் இருக்கிறதுனால வி கால் திஸ் ஆஸ் அ பேஸ் பேர்ஸ். அப்போது இது ஒரு பேஸ் பேர். இந்த மாதிரி டிஎன்ஏல மொத்தம் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒன் கம்ப்ளீட் டிஎன்ஏல 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது. அந்த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸில் 99% ஆஃப் த டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். அதாவது 100ல் மொத்தம் 99% அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக எல்லா ஹியூமன்ஸுக்கும் இருக்கும். 99 அப்படிங்கிறது ரொம்பவே ஹியூஜான நம்பர் இல்லையா? ஸோ தட் வி கால் இட் ஆஸ் அ பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. 99னா பெருசாக ஹியூஜாக இருக்கிறதுனால நம்ம அதை பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 100ல் 99 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 தானே இருக்குது. அப்போ ரிமைனிங் அந்த 1% ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸை வி கால் இட் ஆஸ் அ சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிஃபர் ஆகும். 99%ங்கிறது அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாருக்கும் சேமாக இருக்குது. அண்ட் இது மட்டும்தான் ஒரு பர்சனுக்குமே மாறுபடுது. அண்ட் இது எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த சேட்டலைட் டிஎன்ஏங்கிறது ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸ்மால் ஸ்ட்ரெச் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்மால் ஸ்ட்ரெச். அண்ட் அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். எதோடைய சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த பேஸ் பேரோடைய சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகும். இது ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது, இது 2 டைம் ரிப்பீட் ஆகுது, இது 3 டைம், இது 4 டைம், இது 5வது டைம் அப்படின்ட்டு ஒரே சீக்வன்ஸ் 5 தடவை 6 தடவைன்னு ரிப்பீட் ஆகும். பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் ஏஜிசிடி அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பர்சன் 2ல் ஏஜிசிடி அப்படிங்கிற சீக்வன்ஸ் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் பர்சனில் ஏஜிசிடி அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் 7 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மொத்தம் 3 பர்சனில் எந்த பர்சனுக்கு இது அதிகமான டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னா தேர்ட் பர்சனுக்கு. அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரி அடுத்து பர்சன் 1க்கு, நெக்ஸ்ட்டு தான் அடுத்து பர்சன் 2க்கு இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜ் இன் சைஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது பர்சன் 3க்கு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸை தான் வி கால் இட் ஆஸ் VNTR, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வேறுபடும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு பர்சனோடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஏன் யூனிக்காக இருக்குது? due to the small difference in the base pairs. So in the small stretch of and the repeated sequence we call it as a VNTR. VNTR அப்படின்னா variable number of
tandem repeat sequence. அதாவது அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு வந்து 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அண்ட் ஃபார் மீ அண்ட் நெக்ஸ்ட்டு பர்சன் எனக்கு அடுத்து வரக்கூடிய பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கலாம் அண்ட் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து 7 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ வேரியபிள் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வேரியபிளாக இருக்கும், ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து மாறுபடும். இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட் இஸ் அ வேரியபிள். ஸோ விஎன்டிஆர் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ரிப்பீட் சீக்வன்ஸ் வந்து இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் விஎன்டிஆர், தட் இஸ் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். இது வந்து ஒவ்வொரு இன்டிஜுவலுக்குமே வந்து டிஃபர் ஆகுது. எனக்கு 5 இருக்கும், இன்னொருத்தருக்கு 6 இருக்கும், வேற ஒருத்தருக்கு 7 இருக்கும், அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ திஸ் வில் ரிசல்ட் இன் த வேரியேஷன் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ செக்மெண்ட். அப்போ இதனால் என்ன ஆகுது, டிஎன்ஏயோட செக்மெண்ட்டில் வந்து வேரியேஷன் வரும். இப்போ எனக்கு 5 தான் இருக்குது அப்படின்னா எனக்கு தான் வந்து சின்ன ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பர்சனுக்கு 6 இருக்குன்னா என்னை விட அவங்களுக்கு கொஞ்சம் டிஎன்ஏ செக்மெண்ட் பெருசாக இருக்குது. 7 இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து பெருசாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தான் சொல்கிறாங்க இந்த விஎன்டிஆர்னால டிஎன்ஏ செக்மெண்ட்டோட சைஸ் அப்படிங்கிறது வேரியேஷன் இருக்குன்னு. So, this satellite DNA brings about the variation within the population. நம்ம முன்னாடியே பார்த்த இந்த பாயிண்ட்டு தான். இந்த சேட்டலைட் டிஎன்ஏனால தான் ஒவ்வொரு இன்டிஜுவலுமே வந்து டிஃபர் ஆகிறாங்க, யூனிக்காக இருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு 2 பர்சன் வந்து இருக்காங்க. அப்போது இந்த 2 பர்சனோடைய ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா we have to do a DNA ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம தம்பில் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம் இல்லையா, வச்சுட்டு அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறுபடும். அதே மாதிரி டங்க் இம்ப்ரெஷன் அண்ட் அந்த ஐலெல்லாம் வந்து கருவிலியை வந்து பார்ப்பாங்க, அதுமாரிலாம் அதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அது மாதிரி டிஎன்ஏவும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுபடுது, யூனிக்காக வந்து இருக்குது. அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இந்த வைக்கிறது கிடையாது, திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஈஸியர் அண்ட் குயிக்கர் மெத்தடாக இருக்குது ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காண்டி. இந்த மெத்தடை யார் டெவலப் பண்ணாங்கன்னா அலெக் ஜெஃப்ரிங்கிறவர். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக எதை அனலைஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இன்டிஜுவலோடைய யூனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எல்லா ஹியூமன்ஸுக்கும் சரி அந்த 99% ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும்ன்ட்டு. அண்ட் ரிமைனிங் 1% தான் வந்து டிஃபர் ஆகுது விச் இஸ் அ சேட்டலைட் டிஎன்ஏனால. ஏன்னா அதில் தான் வந்து விஎன்டிஆர் அப்படிங்கிற இது வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு இன்டிஜுவலுக்கும் மாறுபடுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் திஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிறது இட் வில் ப்ரொவைட் அ டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் விச் ஹெல்ப் இன் த ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், இதனால் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியுது. இந்த விஎன்டிஆர் அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு மாலிகுலர் மார்க்கராக வந்து இருக்குது. ஏன்னா சேட்டலைட் டிஎன்ஏ அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் அ விஎன்டிஆர். ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், இது வேறு பர்சன், இவங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, இது வேறு பர்சன், இவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் வேரியேஷன் இன் டிஎன்ஏ பேண்டிங் பேட்டர்ன் ரிவீல் த டிஃபரன்சஸ் அமௌங் த இன்டிஜுவல். அதாவது டிஎன்ஏ பேண்டிங் பேட்டர்ன் அப்படின்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இப்போ 2 பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அந்த 2 பர்சனுக்குரிய ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு பர்சனுடைய பிளட் சாம்பிளை எடுத்துக்கணும். அந்த பிளட் சாம்பிள்லேருந்து பிளட் செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த டிஎன்ஏவை சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுறோம் பை யூஸிங் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். கட் பண்ணிவிட்டு தென் ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அந்த எக்ஸ்ரே ஃபிலிமில் வந்து அந்த டிஎன்ஏவோட பேண்ட் ஆஃப் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அண்ட் திஸ் இஸ் நோன் ஆஸ் எ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்குரிய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. இதே மாதிரி செகண்ட் பர்சனுக்குரிய பிளட் சாம்பிள் எடுத்து அந்த பிளட் செல்லேருந்து டிஎன்ஏவை எடுத்து அந்த டிஎன்ஏவை நம்ம சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணி தென் செவரல் ப்ராசஸ் பண்ணி அண்ட் செகண்ட் பர்சனோடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கும் அண்ட் இதுக்கு வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளால் 2 பர்சனுடைய ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஃபாரன்சிக் அப்ளிகேஷனாக க்ரைம் இன்வெஸ்டிகேஷனில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன் ஐடென்டிஃபையிங் த கல்பிரிட். அண்ட்
பேட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்ஸ், ஒரு பேபியோட ஃபாதர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் சீன் நடந்து அந்த கல்ப்ரிட்டோட பிளட் சாம்பிளில் இருந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யாரை சஸ்பெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ அந்த சஸ்பெக்டோடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அண்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. க்ரைம் சீன் நடந்த கல்ப்ரிட்டோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சும் அண்ட் யார் சஸ்பெக்டாக வந்து வச்சுருக்காங்களோ அவங்களோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு கம்பேர் பண்ணும்போது சஸ்பெக்ட் நம்பர் 2 அவங்களுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தான் க்ரைம் சீன் நடந்த அந்த கல்ப்ரிட்டோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க ஃபாரன்சிக் லேபில். இதே மாதிரி தான் வந்து பேட்டர்னிட்டி டெஸ்டிங்லேயும் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு பேபியோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு அண்ட் ஃபாதர் யார் அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிப்பாங்க. And also it help in the study of genetic diversity of population, evolution and speciation. வீடியோ அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 5 கொஷின் வந்து சூஸ் ஃபார்மில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். டூ எ செல்ஃப் டெஸ்ட். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு என்ன ஆன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அதோடைய ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஆல்சோ இன் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது பண்ணுறது மூலயமா இப்போ நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் available. You can go there and see it. Okay, see you soon again in next video. Thank you for watching.